அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், துர்கா ஸ்டாலின் அவர்களும் இந்த ஊழல் வழக்கில் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக அதுக்கான ஏற்பாடுகள் அமலாக்கத்துறை செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே KN நேரு விவகாரத்தில் பெரிய அளவில் கைது நடவடிக்கைக்கு சட்டப்படி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு தமிழக அரசாங்கம் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாமதம் பண்ணுறான்றதுக்காக உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அழுத்தம் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் இப்போது அதில் எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு போகிறாங்க. இதன் மூலமாக KN நேரு கைதாக போகிறார். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. KN நேரு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் அவங்களாம் கைதாக போகிறாங்க. இதில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் சபரீசன் அப்புறம் துர்கா ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இவங்களாம் கைதாகமா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தில் நடவடிக்கை தீவிரமாக வருது. இதில் வேறு ஏர்செல் மேக்ஸஸ் விவகாரத்தில் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலே வழக்கு இப்போது பதிவு பண்ணி அவர் கைது பண்ணணும். அந்த ஊழல் நடந்திருக்கு, அதை விசாரிச்சே ஆகணும், அதை கிடப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை எடுத்து மறுபடியும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலமாக சிதம்பரம் அவர்கள் கைதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய அளவுக்கு பிஜேபி, திமுகவும் அப்புறம் காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக மிகப்பெரிய விஷயத்தை பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க. இந்த விசாரணை அமைப்பு மூலமாக மிகப்பெரிய நெருக்கடி திமுகவுக்கு வந்துருச்சு. அப்போது இதில் கண்டிப்பாக KN நேரு கைது பண்ணுவோம் நல்லாவே ஸ்டாலினுக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா மேலே இந்த சொத்து குவிப்பு வழக்கில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த சூழ்நிலை தண்டனை கொடுக்கப்பட்டது. அவங்க இறந்துட்டாங்க, அதனால் அவங்க விட்டுட்டாங்க. மற்றபடி சசிகலா, சுதாகரன், இளவரசி இவங்களாம் சிறைக்கு போனது 4.5 வருஷத்துக்கு தண்டனை அனுபவிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தையும் கைது பண்ண போகிறாங்க. அதில் பெனிஃபிஷியர்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஊழல் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்குது யார்? ஸ்டாலின் அவர்கள். அந்த குடும்பத்தில் சபரீசனோ அப்புறம் துர்கா ஸ்டாலினோ அப்புறம் உதயநிதி இவங்களாம் ஸ்டாலினோட பினாமிகள் அப்படின்ற கணக்கில் தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஏர்செல் மேக்ஸஸ் விவகாரத்துக்கு காங்கிரஸுக்கு செக் வைக்கிறாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். அவர் தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாகவும் இருக்கார், திமுகவோட தலைவராகவும் இருக்கார், கட்சி தலைவர். அவர் ஓட முடியாது இங்கேருந்து. அதே மாதிரி உதயநிதி அவர்களும் அடுத்த முதலமைச்சர் அவர் தான். இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். அவரும் அடுத்த கட்சியோட அடுத்த வாரிசு. ஸோ அவரும் அந்த கட்சியை விட்டுட்டு தப்பிச்சு இங்கே ஓட முடியாது. ஆனால் துர்கா ஸ்டாலினையோ சபரீசனையோ கைது பண்ணாத அளவுக்கு, ஏன்னா அவங்க கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை, குடும்ப நபர்கள் தான். அவங்க மேலே அலிகேஷன் வந்தாலும் அவங்க தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி, அவங்கள அமலாக்கத்துறை கைது பண்ணதுக்கு முன்னாடியே அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிடலான்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. குறைஞ்சபட்சம் அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் தேவைன்னா இந்த வழக்குடைய தீவிரத்தை பார்த்துட்டு அவங்கள மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறதா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக லண்டன் நகரத்துக்கு பேக் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் அனுப்புகிறாரு. துர்கா ஸ்டாலினையும் சபரீசனையும் அனுப்புகிறான்றது முக்கியமான ஒரு தகவல். நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக விசாரித்ததில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார் அப்படின்றத தகவல் உறுதிப்படுத்திட்டாங்க. நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர், ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக பிஜேபி. அதனால் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நான் ஏற்கனவே பல விஷயங்கள் முன்னெடுத்திருந்தேன். அது நான் பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குதா, அதில் அறிவுன்னு ஒன்று இருக்குதா, அவரை யார் கைட் பண்ணுறாங்க, அவரை சுற்றி என்ன லாபி நடக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஒரு திமுகக்காரன் கூடவா ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லலை, செந்தில்குமார் இந்த மாதிரி சொல்கிறாரு, அதே மாதிரி தான் நடக்குது. இப்போ KN நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க, சிதம்பரத்துடைய வழக்கு தோண்டி எடுத்துட்டாங்க. இதில் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் மேலேயும் அவருடைய துணை முதலமைச்சராக இருந்த மனிஷ் சிசோடியா மேலேயும் வழக்கு பாய்ந்து அந்த வழக்கில் இப்போ தான் அவர் கைது பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே டெல்லியில் ஆட்சி
பிஜேபி கைப்பற்றியாச்சு. ஆனால் இப்போ வந்து சிபிஐ நீதிமன்றம், டெல்லி சிபிஐ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சிபிஐ வந்து சரியாக விசாரிக்கல, இதில் வந்து பெரிய அளவுக்கு அவர் குற்றவாளியை நீங்கள் நிரூபிக்கிற அளவுக்கு சில ஆவணங்கள் கொடுக்கல, தவறிட்டீங்க, அதனால் அவரை விடுவிக்கிறோம் அப்படின்னு விடுவிச்சிருக்காங்க. இது என்ன நாடகம்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு குற்றம் சாட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் அதை பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவரை வந்து வீழ்த்தியாச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணியாச்சு, அந்த கட்சியை தோக்கடிச்சாச்சு, ஆம் ஆத்மி கட்சியை. அதற்கு பிறகு இப்போ அவர் விடுதலை பண்ணது மூலமாக, ஏற்கனவே பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க டெல்லியில், இப்போ அவர் விடுதலை பண்ணுறது மூலமாக அவர் அரசியல்வாதிக்கே போயிடுச்சு இல்லை. இனிமேல் அவர் வந்து அந்த கவுண்டமணி காமெடியில் வர மாதிரி இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதைத்தான் இங்கே தமிழ்நாட்டையும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும் கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தில் அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, ஜாமீன் தரமாட்டாங்க. ஜாமீன் தந்தாலும் அவங்க தேர்தலில் நிற்க முடியாது, போட்டியிட முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த நெருக்கடியெல்லாம் கொடுத்துட்டு திமுகவை தமிழ்நாட்டை தோக்கடிச்சிட்டு பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்தோ ஒரு சில வருடங்கள் கழித்தோ அவர் குற்றம் அது செய்யலை அப்படின்னு லோயர் கோர்ட்லேருந்து விடுவிச்சாங்கன்னு வச்சிங்களேன். அதனால் திமுகவுக்கு என்ன பலன் வரப்போகுது? முடிஞ்சது தானே. அவங்க கட்சியும் போயிடும், அவர் செல்வாக்கு போயிடும், அவங்க ஆளுமை போயிடும், சொத்து எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. அப்புறம் அதை மீட்டு கொண்டு வரதுக்கு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. அப்போ இதுதான் வந்து மறுபடியும் ஸ்டாலினுக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தோ ஸ்டாலினுக்கு நடக்கும். நான் பல முறையும் சொல்லிட்டேன், அந்த முட்டா பசங்களுக்கு அறிவே கிடையாது. திமுக இருக்கவங்களுக்கு சோத்தை தின்னாலும் வேறு எதாவது தின்னானுங்களான்னு தெரியல.